பள்ளித்தோழன் நிறையவே பேசிவிட்டார், மனோரஞ்சன் சொல்லிவிட்டார். நாம் புதிதாக சொல்வதற்கு பெரிய அளவில் ஒன்றுமில்லை. சோல்பெரி அரசியலமைப்பு முறை, அதிலிருந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்த பொழுது உருவாக்கப்பட்டது. நவகாலனி ஆதிக்கத்தை தொடர்வதற்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பிலிருந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இலங்கையை குடியரசாக நவகாலனித்துவத்திலிருந்து விடுபடுவதாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு என்பது ஒரு முன்னோக்கிய பாய்ச்சலாக இருப்பதாக என்னால் உணரப்படுகின்றது. அது அடுத்த 5-6 வருடங்களில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவால் மேற்குலகுக்கு அடகு வைக்கப்பட்ட ஒரு முழு வலதுசாரி அரசியலமைப்பாக பின்னுக்கு இழுக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது. அதுதான் இன்று வரையும் வரலாறாக இருக்கின்றது. அதை மாற்றி வைப்பதற்கு கடைசியாக இருந்த 6-5 பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்து மிக மோசமான அரசியலமைப்பை உருவாக்கிய அதனை மாற்றி அமைத்து நல்ல ஒரு அரசியலமைப்பை நாட்டுக்கு உருவாக்குவதற்கு கணிதத்தில் பிரபலிக்காதீர்கள், சரியான கணிதம் தான் சொல்ல போகிறேன். 6-4 பெரும்பான்மை உடைய 6-5 6-4 3-2 இந்த வலதுசாரியிலிருந்து இடதுசாரி சிந்தனையுடைய இந்த அரசாங்கம் தனது முன்முயற்சி எடுத்து எனக்கு முதல் பேசியவர்கள் கூறி சென்ற விடயங்களின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். அது அனைத்து தரப்பு மக்களையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் அமைக்க வேண்டும். 1970களில் ஏவிபி கிளர்ச்சியை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சிஜேசி என்ற ஒரு வகை பயங்கரவாத தடை சட்டம் ஜே.ஆர். ஜெயவர்தனா காலகட்டத்தில், முதலாவது ஸ்ரீமாவோ காலகட்டம், ஜே.ஆர். ஜெயவர்தனா காலகட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டம் என்றாக பிடி என்றாக இன்று வரையும் இருந்து அதை ஒரு எஸ்எஃப் ஊற்றி ஒரு எஸ்எஃப் ஊற்றி அதையே தொடர்வது போன்றதான ஒரு மாயத்தை உருவாக்கும் செயற்பாடு ஏற்புடையதல்ல. சிஜேஎஸ்ஸில் கிடைத்த அனுபவத்தை உடையவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு புதிதாக சொல்ல தேவையில்லை. இதில் சிக்கல் என்னென்றால், இந்த டிரான்சிஷன் காலகட்டத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவால் உருவாக்கப்பட்ட அந்த அரசு ஜாந்திரம், அதுக்கு முதல் இருந்தது அந்த அரசு இயந்திரம். ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தனாவால் உருவாக்கப்பட்ட அந்த அரசு ஜாந்திரமும் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டமும் தான் இன்று வரையும் இலங்கை போன்ற ஒரு தேசத்தின் மிக மோசமான நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த அரசு இயந்திரம் மாற்றப்படும் வரை, இல்லாதொழிக்கப்படும் வரை இலக்கணி ஊழல்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முடியும். 40% அளவில் தமிழ் பேசும் மக்கள் இலங்கையிலும் 60% மக்கள் சிங்கள மக்களும் இருந்த போது 50-50 என்று எந்தரப்பினர் வைத்த கோரிக்கை என்பது சமஷ்டியாக மாற்றமடைந்து தனிநாடாக வளர்ச்சியடைந்து மாகாண சபைக்குள் விழுந்து விட்டது.
50க்கு 50 கேட்ட பொழுது 200 வருடங்களுக்கு முதல் நம் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட மலைய மக்களை இலங்கை கைதிகள் போல்தான் நாங்கள் உங்களை அங்கே வைத்திருப்போம் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி வந்த மக்களை அவ்வாறு நடத்தாமல் வாக்குறுதியை பறித்து இந்த 40 வீதத்தை குறைத்துக் கொள்வது அந்த எல்லாவிட்டால் 50க்கு 50 என்பது நியாயத்தன்மைகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக அந்த பெர்சன்டேஜை குறைப்பதற்குரிய வேலைகளை அன்றைய அரசுகள் செய்தன. அது வனிதா செல்லா ஒப்பந்தமாக இருக்கலாம், சும்மா சாஸ்திரிய ஒப்பந்தமாக இருக்கலாம். இது ஒரு பல்வேறு விஷயங்கள். கூடவே இவர்களின் பிரதித்துவமும் மக்கள் சபைகளின் பிரதித்துவமும் அவர்கள் தமக்காக எடுத்துக்கொண்ட சித்தாந்தமும் அரசியலும் இந்த யுஎன்பி வலதுசாரி அரசாங்கத்துக்கு சிந்தினாளுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. இதுவும் காரணமாகிவிட்டது. இன்று இலங்கையில் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய மக்கள், சிங்கள மக்கள் என்று முழுமையடைந்ததாக காணப்படும் தேசிய இனங்களும் தெலுங்கு மக்களும் பரங்கிய மக்களும் என்றாக அருந்ததி மக்கள் மட்டக்களப்பில் முக்கியமாக அம்பாறையில் பல்வேறு சமூகங்கள் இருந்தாலும் தமிழ் சமூகத்திற்குள் சாதி ஒடுக்குமுறை என்ற மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் ஒரு பிரிவினர் இருந்தாலும் கூட இந்த எல்லா பிரிவினர்களிடையே ஏன் அதிக உரிமை மறுக்கப்பட்ட வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட முகவரியற்ற சமூகமாக இருப்பது மலைய மக்கள் தான். ஆகவே அமைக்கப்பட வேண்டிய புதிய அரசியல் அமைப்புக்குள் முதன்மை சக்தியாக, முதன்மை உழைப்பு சக்தியாக, முதன்மை பிரஜைகளாக சமனாக நடத்தப்பட வேண்டிய, அடையாளம் காணப்பட வேண்டிய, முகவரி உள்ள மக்களாக அதிகம் நாங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய மக்கள் மலைய மக்கள் என்று நாம் வலியுறுத்த விரும்புகின்றேன். கரங்களை பற்றி உங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று அந்த மக்கள் காட்டிய நம்பிக்கை தற்போதைய ஜனாதிபதிக்கு மறந்திருக்க மாட்டது என்று நம்புகின்றேன். மாகாண சபை முறைமை வெறும் வரைக்கும் மலையகத்தில் இருந்து சில காலம் முதல் கூடுதலான பிரதிகள் போனாலும் கூட பிற்பட்ட காலத்தில் குடியுரிமை பறிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட நிலைமைகளுக்கு பிறகு ஒரே ஒரு பிரதி மாத்திரம்தான் மக்கள் மன்றங்களுக்கு அல்லது பாராளுமன்றத்துக்கு செல்லும் நிலைமை இருந்தது. இருந்தார். ஆனால் மாகாண சபையில் அதிகம் பலனை அடைந்தவர்கள் பல குறைபாடுகள், பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனாலும் பல பிரதித்துவத்தை, ஒன்றிலிருந்து பல பிரதித்துவத்தை ஏதோ ஒரு சபையில் பெற்று அரசியல் அதிகாரத்தில் பலமாக வந்தது மலைய மக்கள். அந்த வகையில் இந்த மாகாண சபையில் அதிக பலனை, உரிமைகளை பெற்றவராக உணரப்பட்டவர்கள் மலைய மக்கள். 10, 15, 20 பேர் மாகாண சபையில் இருந்தார்கள். அதுக்கு முதல் ஒரே ஒருவர் தான், அதுக்கு மேலே யாரும் பெற முடியாது. வெட்டி தடுக்கப்பட்டதான் உண்மை. அது கொட்டகலாவில் ஸ்ரீபாத ஆசிரியர் கலாச்சாலை என்பதை அமைக்கும் அளவிற்கு கொண்டு சென்றுவிட்டது என்று யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த யுத்தம் விட்டு சென்ற பல துன்பகரமான இழப்புகள், வலிகள், ஏற்புடைமையற்ற தன்மைகளுக்கு மத்தியில் பழம் சாமான வாங்க வரும், அடிபுண்ட சாமான வாங்க வரும், ஆடு மாடுகளை வாங்க வரும்
கழிப்பட்டிகள் வாங்க வரும் முஸ்லிம் சமூகம் என்று பார்க்கப்பட்ட சமூகம் கல்வி சமூகமாக தன்னை அவமதித்துக் கொண்டிருக்கின்றது. அது அஸ்ரப் கொடுத்த பிங்கவால் கொடுத்த எப்பவுமே தான் இருக்க முடியாது. ஏனென்றால் துறைசார் நிபுணத்துவம் உள்ள பல்வேறு பொறுப்புகளில் டாக்டர்களாக கல்விமான்களாக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றார்கள். இது கூட இரண்டாவது விடயம். முதலாவது விடயம், பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் நீதிமன்றங்களில் நீதித்துறையில் உள்ள நீதிபதிகளாகவும் மலையத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள். இது ஸ்ரீபாதா கொடுத்த வரந்தான். மாகாண சபையில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான். இந்த கல்வி இன்று வரையும் வீட்டுக்கு தபால் கொண்டே போடாத கண்காணியின் வீட்டில் தபாலை போட்டு விட்டு போய் நாங்கள் தான் போய் எடுத்துக்கொண்டு வருவோம் என்று சொல்ற முகவரியற்ற சமூகமாயிருக்கும் இந்த சமூகம், இந்த கல்வி சமூகம், கல்வியில் மறக்கப்பட்டிருந்த சமூகம் கல்வியால் மேலிருந்து வந்தது என்பது இங்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக்க வேண்டும். இதே நிலைமை வறுமையாலையும் வாய்ப்புகள் இல்லாமலும் குறிப்பாக கூடுதலான வழக்கில் புலம்பெயர் தேசத்திற்கு ஓடி வர முடியாத என்ன போன்ற ஓடி வந்தவர்களை தவிர்த்த மற்ற மக்களாக மிகவும் விளிம்பு நிலையில் சாதிய ரீதியில் சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டிருக்கும் வடக்கு மக்கள் இப்ப எல்லாம் அவங்கள் தான் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா நிர்வாகத்துக்களையும் கல்வி அறிவு பெற்று நல்ல நல்ல பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். இதன் அர்த்தம் ஏதோ திறமையான நிர்வாக அலகு அல்லது ஆளும் வர்க்கத்தை அதிகார வர்க்கத்தை இதுக்கு உருவாக்கிட்டோம் என்பதல்ல. ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இந்த சமூகம் எழுந்து வந்திருப்பதை நான் சொல்ல வருகின்றேன். இப்படியான கூற்றுக்களுக்கு தான் நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நமது அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கு ஒரு அம்பேத்கர் போன்ற ஒரு அரசியல் அறிஞர் இடஒதுக்கீடு சம்பந்தமான சமூக பிரிவுகளை கருத்தில் கொண்டு முற்போக்கு சிந்தனையையும் பல்தேசியங்கள் வாழும் ஒரு நாட்டில் எவ்வாறு சிறந்த அரசியலமைப்பு உருவாக்கலாம் என்ற பார்வை உள்ள ஒரு அம்பேத்கர் இல்லாமல் போனது வெளியே நாலாவது அரசியலமைப்புக்கு அமெரிக்கா மாதிரி ஒரே ஒரு அரசியலமைப்பு இல்லாமல் நாம் நாலாவது அரசியலமைப்புக்கு வந்ததுக்கு காரணமாயிருக்கலாம். சரி, நடந்து வேண்டும். ஒரே ஒரு அரசியலமைப்பு மட்டும் கொண்டிருக்கும் அமெரிக்கா மாத்திரம் நினைத்தால் வரி, நினைக்காட்டில் வரி, கதைக்கால் வரி, கதைக்காட்டில் வரி, நினைத்தால் ஒரு நாட்டை பிடிப்பேன், நினைக்காட்டில் ஒரு நாட்டை பிடிக்க மாட்டேன். இப்படி எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஏப்ரஹாம்ல ஆரம்பித்து ஒபாமா வரைக்கும் இப்ப பைத்தியக்காரன் நீங்க சொல்ற அந்த ட்ரம்ப் வரைக்கும் கொஞ்சம் மேலகள் இருந்தாலும் இருக்கிறார்கள். அந்த அரசியல் மாற்றப்பட்டால் என்ன, மாற்றப்படலை என்று விரும்ப கொள்வதற்கு அதில் எதுவும் இல்லை. ஆகவே நம் நாட்டு சூழலில் நிலவும் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாம் நமக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். ஏன் இந்த மாகாண சபை அல்லது மாகாண சபைக்கு ஒத்த ஒரு அரசை நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் அதிகம் விரும்புகின்றோம் அல்லது அந்த தேர்தல் எங்களுக்கு ஏன் முக்கியமாக இருக்கின்றது, அந்த ஆட்சி ஏன் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணி தவிர்க்க முடியாமல் பல்தேசிய இனங்கள் வாழும் ஒரு நாட்டில் எல்லா தேசிய இனங்களும் சம அளவில் எண்ணிக்கையில் சம அளவில்
இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவு. அந்த வகையில் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்பது மொழி அடிப்படையில், மத அடிப்படையில், வேறு வேறு விடயங்களின் அடிப்படையில் ஏற்படும். அந்த வகையில் இலங்கையிலும் சிங்கள பெரும்பான்மையும் தமிழ் சிறுபான்மையும் முஸ்லிம் சிறுபான்மையும் மலைய சிறுபான்மையும் இருப்பது இயல்பானது. அந்த வகையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இலங்கையின் அரசியலமைப்பு பாராளுமன்றம் என்பது உயர்மட்டத்தில் உள்ள அரசாகவும், மாகாண சபை என்பது இடைநிலையில் உள்ளதாகவும், உள்ளாட்சி என்பது அதற்கு கீழே உள்ளதாகவும் இருக்கின்றது. ஆகவே ஜனநாயக அடிப்படையில் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அடிப்படையில் பலம் மிக்கவர்களாக நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது. எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள், முஸ்லீம் மக்கள் அல்லது மலைய மக்கள், அப்ப நாங்கள் எங்க பெரும்பான்மையா இருக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் உள்ளது மாகாண சபை. எப்பொழுதும் அவை இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய உயர்நிலையில் உள்ள அரசு மாகாண சபை அரசு தான். ஆகவே ஒரு அனுராஜபுரத்தில் இருக்கும் ஒரு ஒடிமெலிக்கா விட அல்லது நிர்சன் பெடரா விட ஒரு கந்தபூக்கும், ஒரு முஸ்தபாவுக்கும், ஒரு கருப்பாய்க்கும் மாகாண சபை என்பதுதான் இலங்கையில் இருக்கும் யதார்த்த நிலைமையில் அதி உச்ச அதிகாரத்தில், ஆட்சியில், பெரும்பான்மையில் பலமாக நின்று பேசக்கூடிய ஆட்சி அதிகாரம் அதுவாக இருப்பதால் நாங்கள் மாகாண சபை தேர்தல் அல்லது இப்போது கொண்டு சொல்கிறேன், மாகாண சபை தேர்தல் என்பது எங்களுக்கு மற்ற எல்லாரை விட முக்கியமாக இருக்கின்றது. அதற்கு அதிகார பகிர்வுக்கும் அதிகார பரவலாக்கத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை ஏஆர் ஜெயவர்தனா இந்தியாவின் மிரட்டலுக்கு பயனுண்டாக இருந்த சட்டமன்றான மாநசபை முறையை கொண்டிருந்தாலும் கூட இந்த கொங்கரன் லிஸ்டையும் பெற்றுக்கொண்டு அதிகார பகிர்வையும் அதிகார பரவலாக்கையும், பகிர்வில் என்று சொன்னால் எங்களிடம் எடுக்க முடியாது, பரவலாக்கலாம் என்றால் நான் சொல்லுவதை தேவையில்லைன்னா நான் செய்ய வேண்டாம்னா நிறுத்த முடியும். இந்த சொல்லாடல்களுக்கு இடையில் உள்ள அரசியலமைப்பு சட்டம் அல்ல சொற்பிரயோகம், இதில் உள்ள சொற்களை வைத்து நிறையவே விளையாடிவிட்டு போய்விட்டார். அதற்குள் இருந்த போலீஸ் அதிகாரமும், நீங்க ரொம்ப விரும்பும் பொலிஸ் அதிகாரமும், காணி அதிகாரமும் தேர்ந்தெடுப்பு காலகட்டத்தில் பிரேமதாஸ் அவர்களுடைய உடனான தேர்ந்தெடுப்பு காலகட்டத்தில் கொங்கரன் லிஸ்டிலோ அல்லது வேறு லிஸ்டில் காணாமல் போய்விட்டது. இதில் இன்று வரையும் மிக மோசமான வலதுசாரியாக செயல்பட்ட அரசியல்